திருப்பாவை 23வது பாசுரம். இன்றைய பாசுரம். மாரிமலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்னும் எங்கனே போந்து அருளி கோப்புடிய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். நேற்றைய பாசுரம் அதுக்கு முதல் பாசுரம். அந்த 2 பாசுரங்களிலும் ஆண்டாள் தான் எப்படி வந்தாள் என்பதை தெரிவித்தாள் கண்ணனிடத்திலே. அங்கண்மா ஞானத்து அரசர் அபிமானபங்கமாய் வந்து நின் பள்ளிகட்டிற்கீழே ராஜாக்கள் தோற்று எப்படி கீழே விழுந்து கிடப்பார்களோ அதே போல நாங்களும் எங்களுடைய அகங்காரங்களை தொலைத்து மமகாரங்களை தொலைத்து அபிமான சூன்யராய் வந்து நின்றோம் அப்படின்னு சொன்ன உடனே கண்ணனுக்கு ரொம்ப மனசுல வருத்தம் உண்டானது. ஐயோ, நம்மை குறித்து நோன்பு நோக்க வேண்டும் என்பதற்காக இவ்வளவு சிரமப்பட்டார்களோ? பெண்களே, இதோ வந்து விடுகிறேன், நீங்கள் என்னை தவறாக நினைக்காதீர்கள் என்று கண்ணன் சொன்ன உடனே ஆண்டாளுக்கு மிகவும் ஆனந்தம் உண்டானது. உடனே கண்ணனை பார்த்து சொன்னாள், கண்ணா, நீ எழுந்து வர வேண்டும், நீ நடந்து வரக்கூடிய அழகை பார்க்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகிறோம். அப்படியா, அதோ வந்து விடுகிறேனே என்றான் கண்ணன். அப்போதான் ஆண்டாள் சொன்னா, இல்லை, நாங்கள் சொன்ன மாதிரி நீ நடந்து வர வேண்டும்னா. கீழே 4வது பாட்டிலே பர்ஜன்ய தேவதையை பார்த்து மழை எப்படி பெய்ய வேண்டும் என்று சொன்னாள். அங்கு பர்ஜன்ய தேவதைக்கு பட்டோலை பண்ணினாள். இங்கு பங்கைய கண்ணனான கண்ணன் எம்பெருமானுக்கு பட்டோலை பண்ணுகிறாள். கண்ணன் கேட்டா, நான் எப்படி நடந்து வர வேண்டும்? நாங்கள் சொல்வதைப் போலே நடந்து வா. மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும் சீரிய சிங்கம். நல்ல ஒரு சிங்கம், கம்பீரமான சிங்கம். நல்ல மழை காலம். மழை காலத்தில் சிங்கம் எங்கே இருக்கும் அப்படின்னா, குகைகளிலே, மலையின் அடிவாரத்திலே இருக்கும் குகைகள், அந்த குகைகளிலே நன்றாக ஓய்வெடுக்கும் சிங்கம். மாரி மலை முடஞ்சில் மன்னி கிடந்து உறங்கும். மன்னி என்றால் தன் பெண் சிங்கத்தோடு சேர்ந்து கொண்டு நன்றாக உறங்கக்கூடிய சீரிய சிங்கம். ஏன் சீரிய சிங்கம்னு சொன்னால், தூங்குற வரைக்கும் தான் சிங்கத்துக்கிட்ட நம்ம போகலாம், அதுவே போக முடியாது. சிங்கம் எழுந்து விட்டது என்றால் அதனுடைய கம்பீரம் தெரியுமே. அதுபோல கண்ணா, சீரிய சிங்கம், பெருமையோடு இருக்கக்கூடிய சிங்கம், அதுவும் காட்டுக்கு ராஜா சிங்கம், மிருகேந்திரன் அப்படின்னு சிங்கத்துக்கு பேர். சீரிய சிங்கம் இவ்வளவு நாளாக தூங்கிக் கொண்டிருந்ததல்லவா மழை காலத்தில். இப்போ மழை முடிந்தது என்பதை உணர்ந்து கொண்டது, அறிவுற்று மழை காலம் முடிந்தது என்பதை அறிந்து கொண்டு வெளியே வந்தது. வந்தவுடனே தீவிழி விழித்து, அப்படி இதனால் வரைக்கும் சோம்பேறித்தனமாக இருந்தது இல்லையா, இப்போ கண்ணத்திறந்து அப்படி அக்னி ஜுவாலை போல எல்லாரையும் பார்க்கிறது இந்த சிங்கம். தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி. அப்படி வெளியில் வந்த உடனே சிங்கம் என்ன பண்ணினதான், இவ்வளவு நாளாக ஒரு காரியம் பண்ணாமல் சோம்பேறித்தனமாக படுத்துட்டுருக்கு, உடம்புல எவ்வளவு சோம்பேறித்தனம் உள்ளே போயிருக்கோம். இப்போ சிங்கம் என்ன பண்ணினதான், அப்படி உடம்ப ஒரு உதறினதான், தன்னுடைய கேசங்களெல்லாம் மயிர்களெல்லாம் அப்படி சிலிர்த்ததான், சிமிர்த்துட்டும் அப்படி நிமிர்ந்து நின்னதான், மூறி நிமிர்ந்து, அது மட்டும் இல்லை முழங்கி புறப்பட்டு. சிங்கம் எழுந்து வெளியில் வந்த உடனே என்ன பண்ணுமா, அதோ நான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்கிறது போல் கர்ஜனை பண்ணினதான் சிங்கம். முழங்கி புறப்பட்டு போதருமா போல. இப்படி சிங்கம் வருவதை போல கண்ணன் கேட்டான், என்ன போய் சிங்கம்னு சொன்னேளே கண்ணா, நீ வெளியே நடந்து வரும் பொழுது சிங்கத்தை போலே, ஆனால் எங்கள் அந்தப்புறத்துக்குள் வந்தவுடனே பூவை பூவண்ணனாக, எங்களுக்கு மிகவும் இனியவனாக மென்மையாக இருப்பவனாக வர வேண்டும். அப்படியா, வந்துடுறேனே பூவை பூவண்ணா. என்ன பண்ணணும்? உன் கோயில் நின்னம், நீ இருக்கக்கூடிய உன்னுடைய படுக்கையிலிருந்து இப்பொழுது நாங்கள் கூறினோமே அதே போல இங்கனே போந்து, எங்கே நாங்கள் இங்கே நிற்கிறோமே இந்த இடத்திற்கு நீ நடந்து வர வேண்டும். இங்கனே போந்து அருளி, தோ வந்துவிடுறேன்னு சொன்னான் கண்ணன். அப்போதான் ஆண்டாள் சொன்னா, இரு, நடந்து வருவதும் நாங்கள் சொல்வதை போலே நடந்து வா, சிங்கத்தை போலே நடந்து வா, யானையை போலே நடந்து வா, ரிஷபத்தை போலே நடந்து வா அப்படின்னு சொன்னாளாம். எதை போலேன்னா, இப்படித்தானே நீயும் ராமாயணத்திலே நடந்தாய், மறந்து விட்டாயோ என்று கேட்கிறாள் ஆண்டாள். அப்படி
சீரிய வந்து இப்போ என்ன பண்ணணும்னா, கண்ணா ஒரு நிமிஷம், நாங்கள் சொன்ன இடத்தில் தான் நீ உட்காரணும்னா. இப்போ சொல்கிறவள் யார்? ஆண்டாள். யாரை பார்த்து? சர்வேஸ்வரனை பார்த்து. அவனும் ஆண்டாளே நீ எதை சொன்னாலும் நான் பண்ணுறேன் நான். அப்போ இந்த சிங்காசனத்திலே நீ உட்கார் அப்படின்னா, கோப்பு உடைய சீரிய சிங்காசனம். அவன் சீரிய சிங்கம். அப்போ அவனுக்கு ஆசனம் சிங்காசனம் சீரிய சிங்காசனமாகத்தானே இருக்கணும். இந்த சிங்காசனத்தில் இருக்க வேண்டும்னா என்ன காரணம்னா, கண்ணா உன் பெருமை தோற்ற எப்படி சிங்கம் பெருமை தோற்ற கர்ஜனை பண்ணியதோ அதே போல் உன்னுடைய பெருமைக்கு ஏற்றதாக நாங்கள் ஒரு ஆசனத்தை உனக்காக ஏற்பாடு செய்தோம். அந்த சிம்மாசனத்திலே உட்கார வேண்டும். சிங்காசனத்திலிருந்து ஓஹோ வந்துவிட்டா போதுமோன்னா, அப்போ தான் ஆண்டாள் சொன்னா, கிடையாது, இப்போ நீ என்ன பண்ணணும்னா எங்களை பார்த்து கேள்வி கேட்கணும். கண்ணன் சொன்னாலும் ஓட நானே கேட்டு விடுறேனே. கண்ணா நாங்கள் சொன்னதைப் போலே நீ கேள்வி கேட்க வேணும்னா. இப்படியும் கூட எம்பெருமான் இருப்பனான்னா, தன் அடியார்களுக்கு பாரதந்திரியப்பட்டவன் எம்பெருமான், அடியார்கள் இட்ட வழக்காக இருப்பவன். இப்போ ஆண்டாள் சொன்னா, யாமந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவாய். இப்போ நாங்கள் எதுக்கு வந்தோம்னு கண்ணன் கேட்டால் நீங்களே சொல்லுங்களேன், உங்களுக்கு என்ன பர வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுக்குறேன்னா. ஆண்டாள் சொன்னால் சரியாக இருந்தது. விடியற்காலையில் எழுந்திருந்து வராத பெண்களையும் கூப்பிட்டு கொண்டு நாங்கள் அத்தனை பேரும் உன் வீட்டு வாசலுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு வந்தோம் தெரியுமா? நாங்கள் எப்படி வந்தோம் என்பதை நீ நன்றாக ஆராய்ந்து பார். யாமந்த காரியம் ஆராய்ந்து நம்மை அடைவதற்கு இவ்வளவு சிரமப்பட்டார்களோ என்பதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றதான பறையை நீ கொடுக்க வேண்டும் என்று இந்த 23வது பாசுரத்திலே ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள் என்பது இன்றைய